பாருங்கள், வல்லாரக்கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் நம்ம ஃபேன் காற்றுல அப்படியே போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க, வாட்டமாக வந்துடும். 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 2 ஸ்பூன் வந்து மிளகு மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். தாளிப்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி பண்ணி வைக்கிறோம் பாருங்கள், சாதம் சேர்த்து எவ்வளோ வேணுமோ அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கணும். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீரையை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஹீட்லேயே திருப்பி விட்டுக்கணும். ஆறினோடனே இந்த கீரையும் அதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்ததெல்லாம் இதில் மிக்ஸி ஜாரில் ஆறின பிறகு நான் போட்டுட்டேன். இது பாருங்கள், இந்த கீரையை போட்டு இப்போ வந்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க.